ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னை தானே நீ ரொம்ப நேரமாக தேடிக்கொண்டே இருந்தாய். வாழ்க்கையில் என்னென்ன செய்ய போகிறோம், ஏதேது செய்ய போகிறோம் என்று தெரியவில்லையே. நமக்காக யார் இருக்கிறாய்? வீட்டுக்குள் 1000 உறவுகள் இருந்தாலும் நம்மை பற்றி கவலைப்படுவதற்கு ஒரு ஆள் கூட இல்லையே என்று தானே நீ நினைத்து கொண்டிருந்தாய். உங்களுடைய வாழ்க்கைக்காகவே என்றும் எப்பொழுதும் நான் இருப்பேன். உங்களுடைய வாழ்க்கைக்காகவே உங்களுடைய அனைத்து விதமான அற்புதத்தையும், அனைத்து விதமான ஒவ்வொரு விஷயங்களையும், நீங்கள் எல்லா விதத்தையும் நான் அறிகிறேன். உங்களுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் என்ன விதத்தில் முயற்சி எடுக்கிறீர்கள், என்னென்ன விதத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் என்னென்ன விதத்தை நீங்கள் தேடுகிறீர்கள் என்பது அனைத்தையும் நான் அறிகிறேன். எதையும் நான் தெரிந்து கொள்ளாமல் இல்லை. நீங்கள் எந்த நிலைமையிலேயும், எல்லா நிலைமையிலேயும், எல்லா பொழுதுகளிலேயும் உங்களுடைய வாழ்க்கையை நான் மாற்றுவேன். எனக்கு தெரியாதா உங்களுடைய வாழ்க்கையை எப்படி மாற்ற வேண்டும், எப்படி விதமான அற்புதத்தோடு அழைத்து செல்ல வேண்டும், நீங்கள் எந்த விதத்தில் மன உளைச்சல்களோடு இருக்கிறீர்கள் என்பது அனைத்தும் எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியும். உங்களுடைய வாழ்க்கையை நான் எப்படியெல்லாம் மாற்றலாம், எப்படியெல்லாம் சிறந்ததாக வைக்கலாம் என்பது எனக்கு தெரியும். எந்த ஒரு நிலையிலேயும், எந்த ஒரு நொடியிலேயும் உங்களுடைய வாழ்க்கையை நான் கைவிட மாட்டேன். சீரும் சிறப்பும் நிறைந்ததுதான் உங்களுடைய வாழ்க்கை. பல பேருக்கு மத்தியில் தலை நிமிர்ந்து வாழ்வதுதான் உங்களுடைய வாழ்க்கை. உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்பட்டு நடுங்கி இது நடந்து விடுமோ, அது நடந்து விடுமோ என்ற எண்ணங்கள் ஒரு காலமும் வேண்டாம். நீங்கள் எந்த நாளாக இருந்தாலும் சிரித்து கொண்டே இருங்களேன். வாழ்க்கை எவ்வளவு அழகாக இருக்கிறது என்பதை பார்ப்போம். நீங்கள் அழுது கொண்டே இருக்கும் பொழுதுதானே வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது தெரியாமலேயே போகிறது. நீங்கள் மனதுக்குள் 1000 வழிகளோடும் வேதனைகளோடும் இருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கைக்காக முற்றிலுமாக எல்லா விஷயத்தையும் அற்புதத்தோடும் அதிசயத்தோடும் செய்யலாம் என்று நான் இருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கவலைப்படாதீர்கள். ஆனால் நான் எப்பொழுது சொல்லும் இந்த விஷயத்தை மட்டும் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை நினைத்தாலே எனக்கு பரிதாபமாகத்தான் இருக்கிறது. உங்கள் சொந்தக்காரர்கள் ஒரு பாதி பேர், அதாவது உங்களுக்கு எதிரான இருப்பார்கள் அல்லவா, அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி உங்களுக்கு இந்த விஷயத்தை செய்து விடலாம் என்று முடிவெடுத்து விட்டார்கள். அது மட்டும் நான் என்னவென்று சொன்னேன் என்றால் அவர்கள் மூஞ்சில் கூட நீ முழிக்க மாட்டாய். அந்த அளவுக்கு ஒரு கேவலமான விஷயம். மனிதர்களா இல்லை வேறு யாராவதா? இவர்கள் மனிதர்கள் ரூபத்தில் இருக்கும் மிருகங்களா என்பதை கூட தெரியாது. மிருகங்களுக்கு கூட ஒருவேளை உணவு போட்டால் கூட நன்றி விசுவாசத்தோடு இருக்கும். ஆனால் இவர்களுக்கு உன்னுடைய சொத்தையே நீ எழுதி வைத்தாலும் அந்த விசுவாசத்தை எல்லாம் இந்த நபர்களிடம் எதிர்பார்க்க முடியாது. உங்களுடைய வாழ்க்கைக்காக நான் நிறைய இடத்தில் நிறைய முயற்சிகளை எடுத்திருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலேயும் உங்களை மிகப்பெரிய ஒரு சிறந்த இடத்தில் அமர்த்த வேண்டும் என்று நான் நினைத்திருக்கிறேன். நான் நிச்சயமாக அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறந்த ஒரு ஆளாக உங்களை நான் மாற்றுவேன். யோசித்து யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து கவலைப்பட்ட நாட்கள் எல்லாம் போதுமே. இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நலம் வளங்கள் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு எதிராக திட்டம் போடுகிறார்கள் பாருங்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் தான் என்ன ஆகப் போகிறதோ தெரியவில்லை. ஒரு நபருக்கு தவறான ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பு நன்றாக யோசிக்க வேண்டும். அவனுக்கு கெட்ட காரியத்தை செய்யலாமா, கெட்ட காரியத்தை செய்யக்கூடாதா, கெட்ட காரியத்தை செய்வதன் மூலமாக என்னென்ன நடக்கும், ஏதேது நடக்கும், அது திருப்பிவிட்டால், அந்த கெட்ட காரியம் திருப்பிவிட்டால் வாழ்க்கையில் நமக்கென்ன ஆகும்
என்பதையெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆனால் இங்கு யாருக்கும் அந்த யோசனையே இல்லாமல் அடுத்தவன் கெட்டு போக வேண்டும், இதுதான் முதல் குறிக்கோளாகவே இருக்கிறது. ஆனால் நான் மட்டும் ஒரு விஷயத்தை சொல்வேன். எவன் ஒருவன் தப்பாக ஒரு விஷயத்தை செய்கிறானோ அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அடியை அவன் படுவான். நீ எந்த ஜென்மத்தில் போன ஜென்மத்தில் நீ சில தவறுகளை செய்ததினால்தான் இந்த ஜென்மத்தில் இந்த மாதிரியான உறவுகள் உனக்கு அமைந்திருக்கிறது. நீ உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உண்மையான உறவை இதுவரைக்கும் நீங்கள் அறியவில்லை. குடும்பத்தில் இருப்பவர்களும் துரோகம் செய்கிறார்கள். சொந்தத்தில் இருப்பவர்களும் உங்களை எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேற விடாமல் அவர்களுடைய காலுக்கு அடியிலேயே கிடைக்கட்டும் என்று நினைக்கிறார்கள். இப்படிப்பட்ட உறவுகள் எல்லாம் நீ செய்து வந்த கர்ம வினையின் பயன்கள் மற்றும் வினைகளை. தங்க பிள்ளைகளை கவலைகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள் என்பதை நான் மறுபடியும் சொல்வேன். காரணம், இவர்கள் அனைவரும் மிக 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 கொடூர எண்ணம் கொண்டவர்கள். இவர்களை நினைக்கக்கூடாத ஒரு உறவுகள். முக்கியமாக இந்த உறவுகள் எங்கிருந்து முளைத்திருக்கிறார்கள் என்றால் என்ன செய்ய போகிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் என்றால் உன்னுடைய கணவனுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள், அதாவது உங்களுடைய பங்காளிகள். இவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய உன் குடும்பம் உன்னுடைய துணை என்று ஒரு குடும்பமாக ஒரு அழகாக இருப்பது பிடிக்காமல் நீங்கள் குடும்பமாக ஒற்றுமையாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் முன்னேறி விடுவீர்கள். ஒரு ஒற்றுமையோடு. குடும்பம் என்றால் 1000 விஷயம் இருக்கும். அதில் சண்டைகள் பிரச்சனைகள் 1000 இருந்தாலும் ஒற்றுமை என்பது தானாக வரும். அந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒன்று கூடி ஒரு மிகப்பெரிய இடத்திற்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெரிய இடத்திற்கு வந்து சாதித்து விடுவீர்களோ, அவர்களுக்கு மேல் நீங்கள் வந்து விடுவீர்களோ என்று நினைக்கிறார்கள். பிள்ளைகளாகவோ இல்லை நீயாகவோ இல்லை என்னுடைய துணையின் மூலமாகவோ ஏதோ ஒரு பிடிப்பினால் நீ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வந்து விடுவீர்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? செய்வினை என்ற ஒரு விஷயத்தை ஏறிவிடப் போகிறார்கள். ஆனால் அதை எப்பொழுதும் நான் தடுப்பேன். நான் உங்களுடைய ஒவ்வொரு நபரும் உன் வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு நபர்களுக்கு முன்னும் நான் நிற்கிறேன். என்னுடைய உதவி உங்களை காப்பாற்றுகிறது. என்னுடைய ஓம் சாய்ராம் என்ற மந்திரம் உங்களை காப்பாற்றுகிறது. இப்படி அனைத்து விஷயங்களும் காப்பாற்றும் பொழுது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் எந்த நபர்களுக்கும் கவலை என்பது வேண்டாம். உங்களை அழிக்க பல திட்டங்கள் போட்டாலும் அதிலிருந்து காப்பாற்ற எனக்கு வழி தெரியாதா? தவறு செய்பவனுக்கு அதை திருப்பி விடவும் தெரியாதா? உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவன் கெட்ட விஷயத்தை செய்ய போகிறான், அது அப்படியே அவனுக்கு திரும்பும். அப்பொழுது யார் உங்களுக்கு தீய விஷயத்தை செய்தது, அது எந்த நிலைமையில் அவனுக்கு போய் விழுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். யார் என்பதை சொல்லிவிட்டேன். ஆனால் அது யார், எந்த பெயரை கொண்டவன், எந்த ஊரை கொண்டவன், எந்த விஷயத்தை கொண்டவன் எல்லாமும் கூடிய விரைவிலேயே தெரியும். உங்களுடைய வாழ்க்கைக்கு முற்றிலும் பாதுகாப்பு சாயாகிய நான் மட்டுமே. கவலைகள் இல்லாமல் சந்தோஷத்தோடு நிம்மதியோடு மன நிறைவான சந்தோஷங்களோடு என்றுமே என்னோடு இருங்கள். நல்வழியை காட்டுகிறேன். துரோகங்கள் இல்லை. நான் இருப்பேன் உங்களுக்கு துணையாக என்றும் என்றென்றும். ஓம் சாய்ராம்.